ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து மட்டன் எப்பயும் வாங்கும்போது வந்து ஷோல்டராக வாங்கணும். சுக்கானாலே சின்ன சின்ன பீஸுன்னு அர்த்தம். இந்த பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நறுக்கிக்கணும். இதை வந்து 1/2 கிலோ வந்து மட்டன் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம். சுக்கான்றது நல்ல கிரேவியாலாம் இருக்கக்கூடாது, நல்ல டீப் ஃப்ரையாக இருக்கணும். அதனால் வெங்காயம் வந்து நிறைய போடக்கூடாது. ஒரே ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இதுக்கு வந்து இந்த வாசனை பொருள்லாம் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூன்றதுனால நான் ஒரு 8 ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சுது. எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போடணும். சோப்பு போட்டோன்னே சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகா போடணும். காஞ்ச மிளகா போட்டோன்னா கருவேப்பிலை இந்த வெங்காயம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் ஆகும். ஆனவுடனே இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் போதும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை மட்டன் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மட்டன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மட்டனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு, ஒரு நிமிஷம் நல்லா கலரிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நிறைய போடக்கூடாது. ஏன்னா மிளகாத்தூள் நிறைய போட்டால் கிரேவி ஆகிடும். கடைசியில் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்காக மிளகா வேறு நிறைய போட்டிருக்கோம். அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மட்டன்லேயும் நிறைய தண்ணி பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதனால் நான் தண்ணி இதுக்கும் ஊற்றலை. இது வந்து இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப குட்டி ஆடுன்னு கடைக்காரர் சொன்னார். அதனால் நான் வந்து ஒரு 3 விசில் தான் வந்து விடப்போகிறேன். குக்கரை வந்து மூடிடலாம். சில சமயம் கொஞ்சம் முத்துன ஆடாக இருந்ததுன்னா ஒரு 5 விசில் 6 விசில் கூட விடலாம். இது சுக்காவுக்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கிறதுனால ஒரு 3 விசில் விட்டாலே போதும். மட்டன் சுக்காவை வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா வெந்து இதாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து கடாயில் தாளித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மட்டனை வந்து தாளிச்சிடலாம். ஏற்கனவே தாளிச்சிருக்கோம், இருந்தாலும் இது ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணலாம்.
நான் வந்து சின்ன கரண்டியில் ஒரு 2 எண்ணெய் கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு சோம்பு, ஜீரகத்தூள் இருக்கவங்க ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லாதனால நான் ஜீரகமாக போடுறேன். ஒரு 4 ஜீரகம், அவ்வளோதான். கருவேப்பிலை, வேக வச்சுருக்க மட்டனை இந்த மட்டனில் இருக்க தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து 3 விசில் தான் வந்து விட்டோம். மட்டனை எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். 3 விசில் தான் வந்து விட்டுருக்கோம். அவ்வளோதான். இதுதான் வந்து மட்டன் சுக்கா. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு கொஞ்சம் பெப்பர் போடணும். புளிக்கரண்டி அளவுக்கு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிரேவியே இல்லை பாருங்கள். கிரேவி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடணும். பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை வாசமே பெப்பர் போட்டோன்னே கருவேப்பிலை போட்டோன்னே நல்லா வாசமாக இருக்குது. இதுதான் வந்து மட்டன் சுக்கா. செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து உடனே தெரியணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.